அது எனக்கும் சந்தோஷம்தான். அவளை வெறுக்கணும், ஏத்துக்க கூடாது, அந்த மாதிரி எதுவுமே என் மனசுல இல்ல. இருந்தாலும் அவ செஞ்சதெல்லாம் மறந்துடவும் கூடாதுல்ல. அத சொல்றதுக்கு தான் நீ வந்த. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சீனுவும் மாயாவும் பழகுறாங்கன்னு சொல்லி அண்ணன் என்னை கூப்பிட்டு பொறுப்பா நடந்துக்க சொன்னாரு. அந்த பொறுப்பு எனக்கு இருக்கிறத விட மாயாவை கண்டிக்கிற பொறுப்பு உங்களுக்கும் இருக்குன்னு ஞாபகப்படுத்த தான் வந்த அண்ணி. இந்த கல்யாணத்துல சாருவும் சம்பந்தப்பட்டிருக்கா. அவளுக்கு நம்ம குடும்பமே வாக்கு கொடுத்துருக்கோம். அவளோட வாழ்க்கையும் சீனுவோட வாழ்க்கையும் நல்லபடியா அமைக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு அண்ணி. என்ன பத்மா, ஏன் இப்படி பிரிச்சு பேசுற? உனக்கு இருக்கிற பொறுப்பு எங்களுக்கும் இருக்கு. அதேதான் அண்ணி நானும் சொல்றேன். அந்த பொறுப்பு மாயாவுக்கும் இருக்கு. சீனு நிச்சயமா பொறுப்பா தான் இருப்பான், அது எனக்கு நல்லா தெரியும். மாயா இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஓவரா ஆட்டம் போடாம நீங்க பாத்துக்கோங்க அண்ணி. நான் தப்பா எதுவும் பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. ஆனா நான் சொல்ல வந்ததை சொல்லிதானே ஆகணும். இங்க பாருங்க அண்ணி, எனக்கு உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒரு மாதிரி எல்லாம் பேச தெரியாது. என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். எனக்கு சாருக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் நடக்கணும். இங்க பாருங்க அண்ணி, அவளை கொஞ்சம் அடக்க ஒடக்கமா இருக்க சொல்லுங்க. வயசு பசங்க இருக்கிற இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு அவளுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா நம்ம தானே அண்ணி சொல்லி கொடுக்கணும். நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அண்ணி. பத்மா, நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். சாருவுக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு வாக்கு கொடுத்தது அவருதான். அவரு வாக்கு கொடுத்தபடி அவரு சரியாதான் நடந்துப்பாரு. அதுல எந்த பிரச்சனையும் வராது, சரியா? அண்ணன் கொடுத்த வாக்கு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால எந்த பிரச்சனையும் வராது. ஆனா மாயாவால எந்த பிரச்சனையும் வந்துடாம நீங்க பாத்துக்கோங்கன்னு தான் சொல்ல வந்தேன். பத்மா, நான் மறுபடியும் சொல்றேன், உங்க அண்ணன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அவரை நினைச்ச மாதிரி, அவரு வாக்கு கொடுத்த மாதிரி அவங்க கல்யாணம் நிச்சயமா நடக்கும். நீ முன்னாடி கேட்டிருந்தா கூட நான் என்ன பதில் சொல்லிருப்பேன்னு எனக்கு தெரியல. இப்போ முழு மூச்சா முழு மனசோட சொல்றேன், சாருவுக்கும் சீனுவுக்கும் நிச்சயமா கல்யாணம் நடக்கும். அது என்னோட பொறுப்பும் கூட. இங்க பாரு, இந்த கல்யாண பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். இத நல்லபடியா நான் பண்றேன். அண்ணி, எனக்கு இது போதும் அண்ணி. வணக்கம்மா. என்னன்னு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க? எதை சொல்றமா? ஏலத்துல நடந்ததை தான் சொல்றேன். ஓ, அதுவா? என்னன்னு சிரிக்கிறீங்க? ஏமா டென்ஷன் ஆகுற? ஏலத்துல ஆரம்பத்துல இருந்தே ரகுராமுக்கும் எனக்கும் போட்டி இருந்தது. அவன் விடுற மாதிரியே தெரியல. அதான் நானும் விடக்கூடாதுன்னு நல்ல விலையை ஏத்தி விட்டு எஸ்கேப் ஆயிட்டேன். அண்ணன், கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டான்னு அவ்வளவு சொல்லியும் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கீங்களே. ப்ரோக்ராம்க்கு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம மேல வெறுப்போ சந்தேகமும் வந்துருச்சுன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவானே. கார்த்திக் தானா கல்யாணம் நடக்கிறது தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும். அது எந்த காரணத்தை கொண்டும் நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு. நீ சொல்றது சரிதாம்மா, ஆனா யோசிச்சு பார்த்தா நீங்க கொஞ்ச நாளைக்கு உங்க கோவத்தையும் ஆத்திரத்தையும் மூட்டை கட்டி ஓரமா வைங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா பழி தீர்த்துக்கலாம். இந்த கல்யாணம் சரியா நடக்கணும் தான் நான் எல்லா விஷயத்தையும் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏமா நீ இப்படி பயப்படுற? இந்த கல்யாணம் எப்படி இருந்தாலும் நடக்கும்.
இல்லன்னு உனக்கு ரகுராம பத்தி சரியா தெரியல. அவனுக்கு ஏதாவது ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான். இதுதான் உன் பயமா? நீ கவலைப்படாத. எந்த நெருக்கடி வந்தாலும் அவன் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாத மாதிரி நான் பண்றேன். சரியா? மா, அப்படி பண்றதுக்கு தயாரா என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. என்ன பண்ண போறீங்க? நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. அடுத்து கல்யாணம், அதுக்கடுத்து சாந்தி முகூர்த்தம். நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடியே சாந்தி முகூர்த்தம் நடந்துட்டா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கல்யாணத்தை நடத்திதான் ஆகணும். ஆனா தனா தனியா வீட்டை விட்டு வெளியில வந்தா தானே நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்குள்ள அது நடக்கும். ஏலம் எடுக்கும் போதே ரகுராம் ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேம்மா. அதை வச்சுதான் அந்த தனாவை வீட்டை விட்டே வெளியே வர வைக்கணும். யார் அது? சொல்றேன். இத மட்டும் நீ சரியா பண்ணிட்ட, அந்த ரகுராமோட குடுமி நம்ம கைக்கு வந்துடும். என்னடா ரொம்ப யோசிக்கிற? கார்த்திக், புரிஞ்சுதுல? அப்படியே செய். சரி அத்தா. என்னடா பயத்துல சொல்ற மாதிரி சொல்ற? இது உன்னோட நன்மைக்காக தான் நாங்க செய்யறோம். அத முதல்ல புரிஞ்சுக்க. அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. நீங்க சொல்றது அப்படியே செய்யதான் நான் இங்க இருக்கேன். அப்படி சொல்ற கார்த்திக். அண்ணே, இது மட்டும் ஒழுங்கா முடியட்டும். அந்த ரகுராமனை நான் என்ன பண்றேன்னு பாரு. வாதனா, என்ன கோச், கால் பண்ணி உடனே வர சொன்னீங்க? தனா, நமக்கு கல்யாணம் ஆக போகுதா? இன்னும் கோச் தானா? எனக்கு அப்படி பழகி போச்சு கோச். பழக்கத்தை மாத்திக்க தானா? கல்யாணத்துக்கு அப்புறம் மாத்திக்கிறேன். ஆமா, இப்ப என்ன எதுக்காக இங்க அவசரமா வர சொன்னீங்க? அத சொல்லுங்க. அதுக்கு முன்னால அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தானா. நாளைக்கு உன்னோட பர்த்டே தானே? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? உன்னோட டிசில பார்த்தேன். எனக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிருக்கீங்க. சரி, பர்த்டே விஷ் மட்டும் தானா? கிஃப்ட் எல்லாம் கிடையாதா? கிஃப்ட் தானே. நீ எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் உனக்கு காத்திருக்கு. அப்படியா கோச்? என்ன கிஃப்ட் அது? அதுவா, நாளைக்கு உன்னோட பிறந்த நாளை நான் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடணும்னு நினைக்கிறேன். சரி, உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நான் கூட இருந்து செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நாளைக்கு ஃபுல்லா நீ என் கூடவே இருக்கணும். உங்க கூடவா? எனக்கு புரியல கோச். நம்ம ஊரை விட்டு கிளம்பி போறோம். ஒரு நாள் ஃபுல்லா உன்னோட பர்த்டேவை நாம் செலிப்ரேட் பண்றோம். நைட்டு 12 மணிக்கு உனக்கு கேக் வெட்டி நான் செலிப்ரேட் பண்ணி உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தந்துட்டு உன்னை திரும்ப கூட்டிட்டு வரேன். இதுதான் நான் உனக்கு தரப்போற பர்த்டே கிஃப்ட். என்னத நான் அப்படி பாக்குற? கோச், என்ன? நான் எப்படி கோச் உங்க கூட பொள்ளாச்சி வரைக்கும் வர முடியும்? அதுவும் ஒரு நாள் முழுக்க
நான் எப்படி வெளியில தங்க முடியும்? கண்டிப்பா எங்க வீட்ல அதுக்கெல்லாம் சம்மதிக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு தெரியாதா என்ன? தனா, பிறந்த நாளைக்கு வெளியே போய் கார்த்திக் கூட கொண்டாடுறேன்னு சொன்னா வீட்டுல விட மாட்டாங்க தான். ஆனா அதுக்கு என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு. அது சொன்னா கண்டிப்பா விடுவாங்க. என்ன ஐடியா? நாளைக்கு பொள்ளாச்சியில ஒரு மேட்ச் இருக்கு. அதுக்கு இப்பவே போக போறோம். அங்க இருக்கிற காலேஜ்ல மத்த ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டூடெண்டா ஸ்டே பண்ணிட்டு காலையில மேட்ச் விளையாடிட்டு திரும்பி வர போறோம்னு சொல்லு. உன் கூட காலேஜ்ல விளையாடுற பொண்ணுங்க எல்லாரும் வராங்க. கார்த்திக் சார் தான் எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லு. கண்டிப்பா விடுவாங்க. பொய் சொல்றீங்களா? நீ ஏன் அப்படி பாக்குற? இது பொய் இல்ல. ஃபன் பண்ண போறோம்னா பெரியவங்க அலோ பண்ண மாட்டாங்க. இப்படி ஏதாவது ரீசன் சொல்லிட்டு தான் போக முடியும். அதுவும் இல்லாம நீ என் லவ்வர், வருங்கால மனைவி. உன்னோட பிறந்த நாள நான் நல்லா கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். இது தப்பா? இல்ல கோச், இது எப்படி? என்னதை நான் தயங்குறேன்? நீ வீட்டை விட்டு வரதுக்கான வழியும் சொல்லிட்டேன். இருந்தாலும் நீ இப்படி யோசிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியுது தானா நீ எதுக்காக தயங்குறேன்னு. உனக்கு என் கூட வர விருப்பம் இல்லைன்னு தானே? ஐயோ, அப்படிலாம் இல்ல கோச். அப்படி இல்லைன்னா வா. அது எப்படி வர முடியும்? நான் என் வீட்டையும் பார்க்கணும்ல. அதுக்கு தான் நான் ஒரு நல்ல ஐடியா சொல்லியிருக்கேன். பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன். நம்ம லவ்வர்ஸா இருந்தா கூட பரவாயில்ல. நமக்கு நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. அடுத்து கல்யாணம் தான். என் கூட வரதுக்கு யாரும் எதுவும் தப்பா சொல்ல மாட்டாங்க. அப்புறம் என்ன? இவ்வளவு சொல்லியும் நீ யோசிக்கிறன்னா உனக்கு என் கூட வர விருப்பம் இல்ல. இல்ல கோச், அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் இது வரைக்கும் எங்க வீட்ல போய் சொல்லி வெளியே போய் ஸ்டே பண்ணதே இல்ல. என்னதான் நீங்க நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரா இருந்தாலும் உங்க கூட வெளியே வர்றது எனக்கு என்னமோ தப்பா படுது. அதனாலதான். அப்படியா? உன் பர்த்டேவை கொண்டாட உன்னை நான் வெளியே கூப்பிடுறது உனக்கு தப்பா படுதுல்ல? இருக்கட்டும். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை அதானே? சரி, நீ போ. இல்ல கோச், நான் அப்படி சொல்ல வரல. நீ எதுவும் சொல்ல வேணாம். என் கூட வர்ற மாதிரி இருந்தா மட்டும் பேசு, இல்லனா பேசாத. நாளைக்கு உன்னோட பிறந்த நாள நான் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடணும்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது தானே நீ எதுக்காக தயங்குறேன்னு. உனக்கு என் கூட வர விருப்பம் இல்லைன்னு தானே? என் கூட வர்ற மாதிரி இருந்தா மட்டும் பேசு, இல்லனா பேசாத. என்ன 2 கிளியில ஒரு கிளி மட்டும்தான் இருக்கு? குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அக்கா தங்கச்சிய ஒன்னா பார்க்க முடியலையே. இதுவே நமக்கு ஓரளவுக்கு சக்சஸ் தானே. இப்ப இவ ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்க மாதிரி தெரியுது. சரி, இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். தனா, என்ன தனோ, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாரு. முகத்தை பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே. உன் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷத்தையே காணோம். என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொன்னீனா நம்மளால அதை சரி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். சொல்லுதனா, உன் ஃப்ரெண்டு மாதிரி தானே நான் பழகிட்டு இருக்கேன். அது என்னோட பர்த்டே வருது. எப்போ? இன்னைக்கு சொல்லு, கிராண்டா செலிப்ரேட் பண்ணிடலாம். எங்க கொண்டாடுறது? அதுலதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. என்ன சொல்றதனா? ஆமா சாரு, என்னோட பர்த்டே கொண்டாட்டம் தான் என்னோட பிரச்சனையாயிருமோன்னு பயமா இருக்கு. அது எப்படி பிரச்சனையாகும் தானா? இந்த பர்த்டேவை நான் தனியா கொண்டாடணும்னு கார்த்திக் ஆசைப்படுறாரு. அட்ரா சக்க, இதான் மேட்ரா? என்ன
எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல சாரு. ஒரே குழப்பமா இருக்கு. இதெல்லாம் ஒரு மேட்டர்னு சொல்லிட்டு இருக்க தனா. கார்த்திக் தானே உன்னை வெளியே கூட்டிட்டு போறாரு. அதுவும் உன்னோட பர்த்டேவை அவர் கொண்டாடணும்னு நினைக்கிறாரு. இதுக்கு ஏன் தானே இவ்ளோ யோசிக்கிற? வீட்ல போய் சொல்லிட்டு வர சொல்றாரு. என்னால எப்படி போய் சொல்லிட்டு போக முடியும்? போய் சொல்லிட்டு பேட்மிண்டன்ல கலந்துக்கிட்டத மறந்துட்டியா? ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்றதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். அப்பாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா மனசு சங்கடப்படுவாரு. ஆனா கார்த்திக் சார் நீ வரலனா பேசாதன்னு அவர் சொல்லிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல சாரு. தனா, உனக்கும் கார்த்திக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. அடுத்து கல்யாணம் தான். உனக்கு கல்யாணம் ஆயிட்டா கார்த்திகோட வீடு தான் உன்னோட வீடு. நீ எப்பயும் அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும்னா அவருக்காக நீயும் உனக்காக அவரும் சில ரிஸ்கான விஷயத்த எடுத்துதான் ஆகணும். இப்ப நீ வீட்டுக்காக சில விஷயங்களை வேண்டான்னு சொல்லிட்டா உங்களுக்குள்ள எப்படி நெருக்கம் உண்டாகும்? 2 பேரும் எப்படி நம்பிக்கையோட இருப்பீங்க? நீ இப்ப இந்த பிறந்த வீட்டுக்கு பயந்துட்டு வரலன்னு சொன்னா நாளைக்கு வாழ போற வீட்டுல சொல்லி காட்டுற மாதிரி ஆயிடும். நான் சொல்லாம போய் அது வீட்டுக்கு தெரிஞ்சு கோவத்துல கல்யாணத்தை நிறுத்திட்டா என்ன பண்றது சாரு? சொல்லு சாரு, என்ன பண்றது? எனக்கு அதானே வேணும். சொல்லு சாரு, என்ன பண்றது? இங்க பாரு தானா, ரொம்ப போட்டு யோசிக்காத. லவ் பண்ணும்போது இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணாதான் அந்த லவ்வுக்கே ஒரு அர்த்தம் இருக்கும். அது மட்டும் இல்லாம நீ போற விஷயம் யாருக்கும் தெரிய போறது இல்ல. எதுக்காக நீ பயந்துட்டு இருக்க? எந்த பிரச்சனை வந்தாலும் கார்த்திக் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்காருல்ல. நீ கார்த்திக்கோட போறேன்னு சொன்னா வீட்டுல இருக்கவங்களும் நம்பி அனுப்புவாங்க. எங்க என்ன சீனு அப்படி கூப்பிட மாட்டேங்கிறாருன்னு தான் நானும் ஏங்கிட்டு இருக்கேன். நீ ரொம்ப யோசிக்கிற. உன் போனை கொடு. எதுக்கு சாரு? கொடுன்னு சொல்றேன்ல, கொடு. சொல்லுதனா? கார்த்திக் பேசுறாரு, பேசு. வரேன்னு சொல்ல. சின்ன சாரு இப்படி பண்ணிட்ட. போனை வாங்கி பேசு. பேசு. ஹலோ, என்ன? அது வந்து என்ன சொல்லு. நான் வரேன். எப்போ எப்படின்னு சொல்லுங்க. நீ வீட்ல என்னன்னு சொல்ல போற? மேட்சுக்கு போறேன்னு தான். வெரி குட். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ வீட்ல சொல்லிட்டு ரெடியா இரு. நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். சரி, ரெடியா இருக்கேன். என்ன சொன்னாரு? வந்து கூட்டிட்டு போறாரா? அவ்வளவுதான், சிம்பிள். வேலை முடிஞ்சதுல்ல. பயமா இருக்கு சாரு. வீட்ல என்ன சொல்ல போறேன்னு தெரியல. அதான் மேட்சுக்கு போகணும்னு சொன்னல, அதையே சொல்லு. நானும் பக்கத்துல தான் இருப்பேன். யாராவது ஏதாவது சொன்னா சமாளிச்சுக்கலாம். ஜானகி, இந்தா உட்காரு. இந்த புடவை எப்படி இருக்குன்னு பாரு.
திடீர்னு நமக்கு புடவையெல்லாம் வாங்கிட்டு வராரு? என்ன விஷயமா இருக்கும்? என்ன ஜானகி யோசிக்கிற? இந்த புடவை எப்படி இருக்கு? ம், ரொம்ப நல்லா இருக்குங்க. நானும் ரொம்ப நாளா இதே கலர்ல இதே மாதிரி ஒரு புடவை வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. அதுக்கு என்ன, எடுத்துட்டா போச்சு. ஒண்ணு போதுங்க, இன்னொன்னுலாம் எதுக்கு? நான் 2 எடுத்துக்கிறேன்னு சொல்லவே இல்லையே ஜானகி. ஐயோ விளையாடாதீங்க. அதான் எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன எடுத்துட்டா போச்சுன்னு சொல்றீங்க? ஐயோ, தனாவுக்கு எடுத்துட்டு வந்த புடவைய இவளுக்குன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காளே. ஆ? என்னங்க, என்ன யோசிக்கிறீங்க? ஐயோ ஜானகி, இது வந்துட்டு நான் என்னங்க, என்ன சொல்ல வரீங்க? ஆ, இந்த புடவை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதாங்க கேட்கணும்னு நினைச்சேன். இந்த கலர்ல இந்த மாதிரி ஒரு புடவை எனக்கு பிடிக்கும்னு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? ஜானகி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காளே. இப்ப எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஜானகி, இது நான் தனாவுக்கு வாங்கிட்டு வந்தது. ஐயோ, நாளைக்கு அவளுக்கு பிறந்த நாள், அதுக்குதான் இத வாங்கிட்டு வந்தேன். முக்கியமான ஒரு பேட்மிண்டன் மேட்ச் இருக்குமா? அதுக்கு நான் போகணும். என்ன பேட்மிண்டனா? ஆமா. நாளைக்கு உனக்கு பிறந்த நாள்டி, மறந்துட்டியா? அதெல்லாம் போக கூடாது. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, விட்டுரு.